தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் நண்பர்களே, நாம் பயன்படுத்துகிற ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா இந்த மாதிரி சாதாரண கீபோர்ட் மொபைல் ஃபோனாக இருந்தாலும் சரி, இந்த ஃபோன் வந்து நம்மளுக்கு சார்ஜ் ஆகலைன்னா அதை வந்து நாம் எப்படி டிஜிட்டல் மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணி எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் வீடியோவை கடைசி மட்டும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ரிப்பேரிங் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள், மொபைல் ஃபோன் ரிப்பேரிங் சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன வீடியோக்கள் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளணும்னா நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ன்ற பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Hey there. Subscribe to my channel and also press this bell icon. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் சரி, இல்லைனா சாதாரண இந்த மாதிரி கீபோர்ட் மொபைல் ஃபோனாக இருந்தாலும் சரி, இந்த ஃபோன் வந்து நம்மளுக்கு சரியான முறையில் சார்ஜ் ஆகலைன்னா இந்த பழுதை வந்து நாம் டிஜிட்டல் மல்டிமீட்டரை வச்சு எப்படி ஈஸியாக செக் பண்ணி தெரிந்து கொள்வது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சார்ஜிங் கனெக்டரை இங்கே கனெக்ஷன் கொடுக்குறோம். பாருங்கள், சார்ஜ் ஆகிறது தெரியுது. இப்போ இந்த பேட்டரி வந்து நம்மளுக்கு ஃபுல் சார்ஜில் இருக்குது. இப்போ வந்து இந்த மொபைல் ஃபோன் வந்து சார்ஜ் ஆகலை அப்படின்னா நாம் அதை வந்து எப்படி தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு பார்க்கலாம். ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா நான் இமேஜில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி நம்மளுக்கு பேட்டரி கனெக்டர் இருக்கும். இப்போ இந்த சாதாரண கீபோர்ட் மொபைல் ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டரி கனெக்டர் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி கனெக்டருக்கு நம்மளுக்கு எத்தனை வோல்ட்டு டிசி வோல்ட் வந்தால் நம்மளுக்கு இந்த மொபைல் ஃபோன் சார்ஜ் ஆகுன்றதை பார்க்கலாம். ஆண்ட்ராய்டு ஃபோனாக இருந்தாலும் சரி, சாதாரண கீபோர்ட் மொபைல் ஃபோனாக இருந்தாலும் சரி. இப்போ வந்து நான் சார்ஜிங் கேபிளை வந்து இதில் கனெக்ஷன் கொடுக்குறேன். டிஜிட்டல் மல்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிசி 2020 கொடுத்துருக்குறாங்க. இது எல்லா டிஜிட்டல் மல்டிமீட்டர்லையுமே இருக்கும். பாருங்கள், இப்போ நான் டிசி 20 ரேஞ்சுக்கு திருப்பி இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாம் வந்து நம்மளோட மொபைல் ஃபோன் ஸ்லோவாக சார்ஜ் ஆகினாலோ இல்லைன்னா துப்புரவாக நம்மளுக்கு சார்ஜே ஆகலைனாலும் நாம் இந்த மாதிரி தான் செக் பண்ணி பார்க்கணும். பாருங்கள், இதில் வந்து நம்மளுக்கு டிஜிட்டல் மல்டிமீட்டரை பொறுத்த வரையில் நாம் எப்படி மாற்றி ப்ரோபை வந்து நம்ம மாற்றி வச்சாலும் நம்மளுக்கு சரியாக தான் காட்டும். இப்போ வந்து நான் பேட்டரி கனெக்டரில் இந்த மாதிரி ப்ரோபை வச்சுருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மீட்டரில் வந்து நம்மளுக்கு 4 வோல்ட்டு கரண்ட் வந்து நம்மளுக்கு சரியாக வருது. 4 வோல்ட்டும் 20% நம்மளுக்கு காட்டுது. இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு டிசி வோல்ட்டு வந்து நம்மளுக்கு காட்டலை அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா சாதாரண இந்த மாதிரி கீபோர்ட் மொபைல் ஃபோனாக இருந்தாலும் நம்மளுக்கு சார்ஜ் ஏறாது. இந்த மாதிரி நாம் செக் பண்ணி தெரிஞ்சு கொள்ள முடியும். பார்த்தீங்கன்னா கீபோர்ட் மொபைல் ஃபோனை பொறுத்தவரை இந்த மாதிரி தான் நம்மளுக்கு பேட்டரி கனெக்டர் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா நான் இமேஜில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி பேட்டரி கனெக்டர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி கனெக்டரில் வந்து நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அதாவது டிஜிட்டல் மல்டிமீட்டர் ப்ரோப் வந்து எப்படி செக் பண்ணி பார்க்கணுன்றதையும் நான் இமேஜ்லேயே காட்டுறேன். நீங்கள் அதை மாதிரி செக் பண்ணி பார்த்து கூட அந்த ஃபோன் வந்து சரியான வோல்ட்டு வருதா இல்லையான்னு தெரிஞ்சு கொள்ள முடியும். இப்போ பாருங்கள், இதுக்கு வந்து இந்த மாதிரி பின் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்குறோம். பாருங்கள், 4 வோல்ட்டு வருது. இந்த மாதிரி 4 வோல்ட்டு ஃபுல்லாக வரணும் நம்மளுக்கு. இந்த மாதிரி 4 வோல்ட்டு வரவங்களுக்கு நம்மளுக்கு 3 வோல்ட்டு அப்படி வந்துச்சுன்னா பேட்டரி வந்து மொபைல் ஃபோன் வந்து ஸ்பீட்டாக, அதாவது ஃபாஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு சார்ஜ் ஆகாது. இந்த மாதிரி நம்மளுக்கு 4 வோல்ட்டு வரணும். இந்த மாதிரி தான் நாம் வந்து ஒரு கீபோர்ட் மொபைல் ஃபோன் இல்லை ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் வந்து சார்ஜ் ஆகலைன்னா நீங்கள் இந்த மாதிரி தான் செக் பண்ணி பார்க்கணும். பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக சார்ஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் சார்ஜர் கேபிள்லேருந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் வரும். 5 வோல்ட் வந்த உடனே நம்மளுக்கு அவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐசியை கடந்து வரும்போது நம்மளுக்கு 4 வோல்ட்டு பவர் வரும். இப்போ இந்த 4 வோல்ட்டு பவர் வரலைன்னா நம்மளுக்கு ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா சாதாரண கீபோர்ட் மொபைல் ஃபோனாக இருந்தாலும் இதில் வந்து ஒரு ஐசி கொடுத்துருப்பாங்க. ஐசி டயோடு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்மளுக்கு ஷார்ட் ஆகி ஏதோ ஒரு பழுது இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து அவுட்டில் வந்து பேட்டரி கனெக்டருக்கு சார்ஜ் வந்து வராது. இந்த மாதிரி நாம் செக் பண்ணி அந்த பழுதை கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நண்பர்களே, பேட்டரி வந்து உப்பிருச்சுன்னா கூட நம்மளுக்கு சார்ஜ் ஆகாது. ஏன்னா பேட்டரியில் இருக்கிற பழுதால் வந்து நம்மளுக்கு மொபைல் ஃபோன் சார்ஜர்லேருந்து கொடுத்தோன்னா அங்கே பார்த்தீங்கன்னா பேட்டரி ஹீட் ஆகிடுச்சுன்னா சார்ஜ் ஆகிறது வந்து நம்மளுக்கு கட் ஆகும். இந்த மாதிரி நாம் வந்து செக் பண்ணி தெரிஞ்சு கொள்ள முடியும்.
பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து நம்மளோட ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோன் இல்லைனா இந்த மாதிரி சாதாரண கீபோர்ட் மொபைல் ஃபோன் வந்து சார்ஜ் ஆகலைன்னா நீங்கள் இந்த மாதிரி டிஜிட்டல் மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணி இந்த பழுதை வந்து நாம் ஈஸியாக தெரிஞ்சு கொள்ள முடியும். நல்லது நண்பர்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ற பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.